முதுகுல குத்துனவங்க வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க லைஃப்ல. சோ அந்த மாதிரி வேற முதுகு வேற பெருசு. இப்போ அண்ணி சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இப்போ வந்து சிக்கன் நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்துச்சு. சாப்பிடுவோம் கொஞ்ச நேரம். சாப்பாடு நல்லா இருக்கு. நீயே பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் ஃபுல்லா சாப்பிட்டு. அதானே அதை பத்தி சில வார்த்தைகள்ண்ணே. என்னாச்சு? சாரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆமாண்ணே. ஃபுட் இருக்குல்லண்ணே, அதாவது சில பேருக்கு வந்து ரொம்ப சோகமா தான் பிரியாணி சாப்பிடுவாங்க, சந்தோஷமா தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பர்டிகுலரான ஃபுட்? நான் பசிச்சா தான் சாப்பிடுவேன். இப்போ கம் பேக் டு ஃபுட்ண்ணே. இப்போ வந்து நீங்க கமிங் டு யுவர் பாயிண்ட் போயிடலாமாண்ணே? போ. டல்கோனா காபி. என்னது? இல்ல அது ஒரு ட்ரெண்டா போச்சுண்ணே டல்கோனா காபி. அதெல்லாம் நான் ட்ரை பண்ணல. சூப்பர். இது வந்து அநேகமா இது அடுத்த படத்துக்கு கேட்ட விட சபையா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளே சொல்லிட்டோம். சூப்பர்ண்ணே. அதான் இல்ல. Thank you so much for your lovely time. சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வைண்ட் அப் பண்ணிடுவோம். அவ்வளவுதானே. என்ன சாப்பிட்டா? இல்ல சும்மா லீட் காசு சாப்பிடலையா? ஃபர்ஸ்ட் மூவி பண்ணலான்னு நான் டிசைட் பண்ணும்போது கலாநிதி அண்ணனையும் மீட் பண்ணேன், உதய அண்ணனையும் மீட் பண்ணேன். ரெண்டு பேரையும் மீட் பண்ணேன். அப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நீ பயங்கரமா கஷ்டப்பட்டு பண்ணணும், டெடிகேட்டடா இருக்கணும்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. அப்புறம் அண்ணனை மீட் பண்ணும்போது அண்ணன் வந்து 2 டைரக்டர் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இது மாதிரி பாண்டியராஜ் சார் பேரையும் சொல்லி இன்னொருத்தங்க பேரையும் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இல்ல நான் பாண்டியராஜ் சார் படமே பண்ணிடுறேன், ஏன்னா அவரு தான் குழந்தைங்களை வச்சு எடுத்திருக்காரு, நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து பாண்டியராஜ் சார் கிட்ட கதை கேட்டேன். கேட்டுட்டா அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கும் வம்சத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஏன்னா வம்சம் வந்து கம்ப்ளீட் ஆக்ஷன் இதா இருக்கும். கேட்டுட்டா அப்புறம் அண்ணன் கிட்ட போய் சொன்னா இல்லண்ணே இந்த படம் பிடிச்சிருக்கு நான் பண்றேன்னு. அப்புறம் அப்பா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்படியே இது பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் படம் ரிலீஸ்ல இருந்து எல்லா இதுமே அவர்கிட்ட நான் சஜஷன் கேட்பேன். டிமான்டி கூட வந்து நான் அவர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணேன், இது மாதிரி நீங்க ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணே. இப்போ வந்து நான் உங்களுடைய மனசாட்சியா இருந்த சில கேள்விகள்ண்ணே. ஐயோ அதாவது இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து கேள்வி கேட்க போறாருண்ணே. ஓகே அவர் வந்து ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருள், சான்ஸே இல்ல. அதாவது நான் பார்த்துட்டே இருப்பேன், நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். நான் பார்க்கும்போது பார்த்தா உங்க படம் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதாவது கதாநாயகன் தாண்டி நீங்க வந்து ஒரு கதையின் நாயகனா இருப்பீங்க. அது ரொம்பவே மனசார சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் டிமாண்டி காலனி 2 போது அது ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பையனை கிரியேட்டர் அஜய் வந்து ரொம்ப நல்ல பையன், நிறைய பழகிருக்கு. நான் கூட நம்ம இந்த இமைக்கா நொடிகளே பண்ணும்போது செம்மையா பண்ணுவோம், சான்ஸே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், ஒரு 4 நாள் தான் டேட்டுன்னு. அவன் சொல்ற பார்த்தா அப்புறம் இல்லடா நான் ஃபுல்லாவே கொடுக்குறேன் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமைய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமான கேள்வி என்னன்னா, முதுகுல குத்துனவங்க வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க லைஃப்ல. ஸோ அப்படிலாம் எதுவும் பெருசா அப்படிலாம் ஒரு பெரிய மூமெண்ட் இருந்தது கிடையாது. ஆக்சுவலா நீ சூப்பரா பேசுற, செமையா இருந்துச்சு. டக்குன்னு கை தட்டினா இந்த கையில சூப்பரா பண்ணப்பா, செமையா இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இதெல்லாம். சூப்பர் இயல்பா பண்ண. சூப்பர்.